வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் என்னும் வரிகளை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் புனைப்பெயர் காரைமுத்து புலவர், வணங்காமுடி கமகம பிரியா. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம், தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு என்ற கண்ணதாசனின் பாடல் இடம்பெறும் நூல் எது? இயேசு காவியம். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் கண்ணதாசனின் நூல் இயேசு காவியம். எவை இல்லாது அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு ஆகும் என்று கண்ணதாசன் பாடுகிறார். போட்டி மற்றும் வீண் கனவு. டேஸ் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள், இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது என்று இயேசுநாதர் கூறுகிறார். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு. மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்ய வேண்டுமானால் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எதுவென்கிறார் இயேசுநாதர்? பொறுமை. டேஸ் உடையோரே பேறு பெற்றவர் ஆவர், அவர்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். இரக்கம். கண்ணதாசன் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கவியரசு. கண்ணதாசன் தம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார்? சேரமான் காதலி புதினம் 1980. கண்ணதாசன் இந்து மதம் பற்றி எழுதிய நூல் அர்த்தமுள்ள இந்து மதம். கண்ணதாசன் வகித்த பதவி எது? தமிழக அரசின் அரசவை கவிஞர். தன்னை அறிதல் என்னும் கவிதையை இயற்றியவர் சே. பிருந்தா. சே. பிருந்தா இயற்றிய கவிதை நூல்கள் எவை? மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. தன்னை அறிதல் என்னும் கவிதை எந்த கவிதை நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? மகளுக்கு சொன்ன கதை. கூடு கட்ட தெரியாத பறவை எது? குயில். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று தம் கருத்தை வெளியிட்டவர் காயிதே மில்லத். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்ள யார் வேண்டுகோள் விடுத்து காயிதே மில்லத் அவர்களுக்குள் விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது? மகாத்மா காந்தியடிகள். தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி காயிதே மில்லத் அவர்கள் கலந்து கொண்டது எதில்? ஒத்துழையாமை இயக்கத்தில். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அறிவித்த விடுதலை போராட்ட வீரர் காயிதே மில்லத். தான் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டவுடன் அவற்றை காயிதே மில்லத் அவர்கள் என்ன செய்தார்? தான் தொடங்கி வைத்த கல்லூரிக்கு கொடுத்து விட்டார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற போருக்கு தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து காயிதே மில்லத் யாருக்கு கடிதம் எழுதினார்? ஜவஹர்லால் நேரு. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காயிதே மில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார். கல்வி மீந்திடில் கழித்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் காயிதே மில்லத். எக்கல்லூரியை தொடங்க காயிதே மில்லத் அவர்கள் காரணமாக இருந்தார்? திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி. இந்திய நாட்டின் டேஸ் வளங்களை பற்றி காயிதே மில்லத் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்ததால் நாட்டின் டேஸ் வளர்ச்சி அடைந்தது. கனிம வளங்களை பற்றி காயிதே மில்லத் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்ததனால நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? எளிமை பண்பிற்கு. விடுதலை போராட்டத்தின்
போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் பாவண்ணன். பாவண்ணன் எழுதிய பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பிரயாணம். பாவண்ணன் எழுதிய நூல்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு. பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை மொழிபெயர்த்துள்ளார்? கன்னட மொழியிலிருந்து. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனுடைய தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும். ஆகுபெயர். ஆகுபெயர் எத்தனை வகையான பெயர்ச்சொற்களில் வரும்? 6 வகையான பெயர்ச்சொற்களில் வரும். முதலாகு பெயர் என்று அழைக்கப்படும் ஆகுபெயர் யாது? பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள் என்பது என்ன ஆகுபெயர்? பொருளாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்ற தொடரில் தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சார்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இஃது டேஸ் ஆகும். இடவாகு பெயர். டிசம்பர் சூடினாள். இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருளாகும். இவ்வாறு சினையின் உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவதால் இது சினையாகு பெயர். இனிப்பு தின்றான். இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர். பொங்கல் உண்டான். இத்தொடரில் பொங்கல், பொங்குதல் என்னும் தொழிற்பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது டேஸ் ஆகும். தொழிலாகு பெயர். ஒரு சொல் இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை டேஸ் என்பர். இரட்டை கிளவி. ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்து அச்சொற்களை பிரித்தால் பொருள் தருமாயின் அதை டேஸ் என்பர். அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடரில் ஒரே சொல் டேஸ் முதல் டேஸ் வரை வரும். 2 முதல் 4 வரை வரும். அடுக்குத்தொடரில் சொற்கள் டேஸ் நிற்கும், தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளவியில் ஒரு சொல் எத்தனை முறை மட்டுமே வரும்? 2 முறை மட்டுமே வரும். இரட்டை கிளவியின் சொற்கள் எப்படி நிற்கும் பார்த்தீங்கன்னா இணைந்தே நிற்கும். இரட்டை கிளவி எதற்கு அடைமொழியாக? குறிப்பு பொருளில் வரும். வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்களில் வரும். உறுப்பின் பெயர் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கிட்டா தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.